ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு இப்போ நம்ம vlogக்கு போயிடலாமா? உங்கள் எல்லாரையும் மாங்கனி சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு அன்போடு அளிக்கிறேன். இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம வீட்டு மாடிக்கு வந்து நின்று பார்த்தோன்னா மார்னிங் வைபே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பறவைகள் பறந்து போகும். எஸ்பெஷலி இந்த தந்தி கம்பத்துக்கிட்ட வந்து ஒரு 4-5 புறா வந்து டெய்லி வந்து நிற்கும். நின்று அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு கத்திட்டு போகுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமே வந்து என்னோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்னைக்கு வந்து குட்டியாக ஒரு மினி விருந்து தாங்க. விருந்து தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து பாதி சிக்கன் பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் மீதது வந்து சிக்கன் குழம்பு, அப்புறமா வந்து சிக்கன் 65க்கு. இப்போ சிக்கன் 65க்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை, 2 பேக்கெட் அளவு தேஜு சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் உப்பு, ஒரு 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் வந்து சிக்கன் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லும்போதே ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக பிரியாணிக்கு போடுற மாதிரி சிக்கனும், மித்ததை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதில் தான் 2ஆக டிவைட் பண்ணி பாதியை வந்து சிக்கன் 65க்கும் பாதியை வந்து குழம்புக்குமே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் மசாலாலாம் போடாமல் நார்மலாக நம்ம போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். எப்போதுமே எனக்கு வந்து இந்த தேஜு சிக்கன் மசாலாவே யூஸ் பண்ணி இதோட டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து நான் இந்தியா கேட்டில் பாஸ்மதி ரைஸ் அதுதான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மட்டன் வாங்கலை, ஏன்னா அவங்க வந்து மட்டன் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து சிக்கன், அப்புறமா அத்தைக்கிட்ட வந்து கொஞ்சம் மீன் விற்றுச்சு அப்படின்னா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வாங்கி தர சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இதிலே தான் வந்து மேனேஜ் பண்ணி செய்யணும். பிரியாணிக்கு வந்து 1 கிலோ ஃபுல்லாகவே நான் எடுத்துக்க போகிறேன். 1 கிலோ அப்படின்னா இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நமக்கு கரெக்டாக வரும். இதுவுமே வந்து இந்த பிரியாணி ரைஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு இது வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், பட் சூப்பராக வந்துடுச்சு. பட் ரொம்ப லென்த் இல்லை, மீடியம் லென்த்தில் தான் அது வந்து இருந்துச்சு. ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிடலாம் அப்படின்னு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைம்லலாம் பிரியாணி செய்யணும் அப்படின்னாலே பயமாக இருக்கும். அப்போ 1 கிலோ பண்ணணுன்னாலே எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறது, குவான்டிட்டி எவ்வளோன்னு எல்லாமே கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணும்போது கரெக்டாக சொதப்பல் வந்துடும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். சில சமயம் சாப்பிடாம கூட தூக்கி எல்லாம் கொட்டியிருக்கோம். பட் அது எல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து சூப்பராக பண்ணிடுவேன். என்ன பிரியாணி கொடுத்தாலும் வந்து ஈஸியாக பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கிலோ அளவு சிக்கன், 1 கிலோ வந்து அரிசி இதுதான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 6-7 வெங்காயம். வெங்காயம் வதங்குற அந்த கேப்பில் வந்து நம்ம தக்காளி நறுக்கிறது, புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறது இது எல்லாமே பண்ணிக்கிட்டுலாம். ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன், என்ன தெரியுமா? எதுக்காக இவ்வளோ பெரிய பாத்திரத்தை தூக்கி வச்சேனே தெரில பிரியாணி பண்ணுறதுக்கு. ஒரு 1.5 கிலோ அளவு தான் சின்ன பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. மறந்த வாக்கில் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து கழுவி வச்சுட்டேன். இதுவே வந்து இன்னொரு அடுப்பையும் சேர்த்து கவர் பண்ணிருச்சு. அதனால நான் டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ 3 அடுப்புமே இருந்துச்சு அப்படின்னா 3 அடுப்புலையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும்ல. பட் எனக்கு ஒரு அடுப்பு வந்து ஃப்ரீயாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்குமே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கலான்னு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு, புதினா வந்து ஒரு கட்டுக்கு புதினா வந்து நேற்று நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்போ வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து நான் ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸ்பூன் வந்து குட்டியாக தான் இருக்குது, அதனால குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம அதில் இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க, இவ்வளோ தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பக்கம் சிக்கன் குழம்புக்குமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, சும்மா பிளெயின் குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி வைக்கிறேன்.
குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி திக்னஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு 4 தக்காளி மட்டும் நான் வந்து அரைச்சுட்டு சேர்த்துக்க போறேன் இதுல. பிரியாணிக்கு வந்து வெங்காயமும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இதில வந்து நான் ஒரு 5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இது வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அது நல்லா வதங்கிரும். இங்க வந்து தக்காளியுமே நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் வந்து குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து வதக்குறதுக்கு வச்சிருந்தோம்ல, அதில வந்து இப்ப தக்காளி பேஸ்ட்டுமே வந்து ஊத்திரலாம். இதில கொஞ்சமா ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து கட் பண்ணாம விட்டுட்டேன் பிரியாணிக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணிட்டு, அதுவும் வந்து அது கூட சேர்த்துக்கணும். குழம்புக்கு வந்து இப்போ சிக்கன் எல்லாமே இதில வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் இதுவுமே சேர்த்து இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பிரியாணிக்கு வந்து அந்த தக்காளி, புதினா இது எல்லாமே கொஞ்சம் வதங்குனதும், இது கூட வந்து கொஞ்சமா கொத்தமல்லியும், அதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீசஸையுமே வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த கறி வதங்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் போல வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு சிக்கன் வந்து நம்ம வேக வச்சிருந்தோம்ல, இதில வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இது கூட வந்து ஹோம்மேடு கரம் மசாலா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கடையில் வாங்கி பண்ணுற கரம் மசாலாக்கும் நம்ம வீட்டிலே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற கரம் மசாலாவுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுற கரம் மசாலா போட்டோம்னா டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக கம கமன்னு மணத்தோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கரம் மசாலா அரைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் வந்து தயிரும் விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக தயிர் விட்டுட்டு அது மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி விட்டாச்சு. இங்கே சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளுமே வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து விட்டுக்கிட்டேன். 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி. இது 1/2 லிட்டர் பாக்கெட்டு. அதுலேருந்து ஒரு 1/4 பாகம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தயிரும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அப்படியே வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த பக்கம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்கலை. அப்படியே இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து சிக்கன் பிரியாணிக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டுருந்தோம்ல, இப்போ வந்து ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து குட்டி எலுமிச்சம்பழமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து ஒரு ஃபுல் லெமனையுமே வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளரில் தான் வந்து தண்ணி வச்சுருந்தேன். அப்போ 4 டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். செஞ்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அத்தை வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன மீன் வந்துச்சுன்னா, இது வந்து பாங்கடான்னு சொல்லுவோம் இங்கே. நம்ம ஊர் பக்கம் வந்து குமுலா மீனுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மீன் தான் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. வேறு மீன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் பிரியாணிக்கு அது நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. அப்புறம் சிக்கனையுமே வந்து நம்ம தொட்டு கொஞ்சம் இது பண்ணி பார்த்தோம்னா, அது கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசியுமே தண்ணியை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். இங்கேயுமே வந்து நமக்கு சிக்கன் குழம்புமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு கொஞ்சம் மசாலாவுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 2 துண்டமா வந்து மீன் கட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் தலைப்பகுதி இருக்கிறத குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து பிரியாணிக்குமே வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஸோ அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்துடும். இப்போ வந்து கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தோசைக்கல் சூடாகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு மேலே வந்து ஏதாவது நல்ல ஒரு வெயிட்டாக நான் வந்து இந்த இடிக்கிற கல்லும்
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியுமே வச்சுருவேன். ஸோ இப்படி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, சூப்பரா நமக்கு வந்து தம் பிரியாணி ரெடி ஆயிருக்கும். தம் போட்டதுக்கு அப்புறமா. இந்த பக்கம் வந்து மீன் குழம்புக்குமே செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே வந்து போன வாரம் தான் வந்து வீடியோல காமிச்சிருந்தேன். அதனால ரொம்ப டீட்டெயில்டா எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் விட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரியாணி வந்து சூப்பரா ரெடியா இருந்துச்சு. லைட்டா மட்டும் கிளறி விட்டுட்டு, அந்த தண்ணி எல்லாம் இழுத்துருச்சான்னு பார்த்துட்டு, நான் அப்படியே வந்து வச்சுடுறேன். அப்படியே இந்த பக்கம் வந்து மீன் குழம்புமே வச்சாச்சு. ஸோ அந்த குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் மீனுமே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இத சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒலை வச்சுட்டேன் சாதம் வடிக்கிறதுக்கு. அப்புறமா வந்து சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதுலயுமே எண்ணெய்லாம் ஊத்திட்டு, நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலலாம் சேர்த்து வச்சாச்சு. ஸோ இங்க வந்து மீன் குழம்புமே நமக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியா கொத்தமல்லி தூவிட்டு அதையுமே இறக்கியாச்சு. சாதம் வடிக்கிறதுக்கு அரிசியுமே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்க வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு தவால வந்து எண்ணெய் விட்டுட்டு, அதுலயுமே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு மீனுமே வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச்மே வந்து போட்டுட்டேன். இந்த அரிசி வந்து சீக்கிரமே வெந்துரும். ஏன்னா நம்ம ஊர்ல விளைய வச்சு குடுத்து விட்ட அரிசி. ஸோ எங்க அம்மா, பெரியம்மா 2 பேருமே குடுத்துருந்தாங்களா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஊருக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். அதனால இது வந்து சீக்கிரமே வெந்துரும். பொங்குன கொஞ்ச நேரத்திலேயே வந்து வடிச்சிரணும். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரையுமே இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கும்பர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மீன் வறுவல் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. முட்டை மட்டும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன். அதையுமே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு முட்டையை வந்து அங்கங்கே கீரல் மட்டும் போட்டுக்கலாம் உள்ள மசாலா சேர்றதுக்காக. அவ்வளோதான். எல்லா முட்டையும் போட்டுட்டு லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ண மாதிரி பரட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா முட்டை வறுவலுமே வந்து ரெடி. நான் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் வைக்கலான்னு இருந்தேன். பட் கத்திரிக்காய் வந்து வாங்குறதுக்கு மறந்துட்டேன். சரி ஜெப்டோலலாம் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நல்ல கத்திரிக்காய் வருமான்னு தெரியல. அதனால ஆர்டர் பண்ணாமல் சிக்கனையே வந்து கிரேவியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ சிக்கன் பிரியாணிக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக நல்ல பொழு பொழுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாங்க. கவுண்டர் டாப் எல்லாம் ரொம்ப சின்னமாக தான் இருக்கும். அதனால அப்பப்போ பாத்திரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு கழுவி வச்சிருவேன். ஸோ இருக்கிற அந்த இடத்துல வந்து மேனேஜ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வந்து இன்னைக்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா தான் பண்ணேன். ஏன்னா எங்க மாமா வந்து பசி தாங்க மாட்டாங்க. ஸோ மத்தியானத்துக்கு அவங்களுக்கும் இங்கே தான் சேர்த்து சமைக்கிறேன்னா, அதனால சீக்கிரமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்துறணும். டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால. அதனாலேயே வந்து 12:30க்கு எல்லாமே வந்து சமையல் முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அப்பாடா பாவம் பசி தாங்க மாட்டாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 2, 3 வெரைட்டீஸ் பண்ணி முடிக்கும்போது, அதோட ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதே வேற லெவல்ல இருக்கும்.
அப்பா முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களையும் வர வச்சு சாப்பாடும் குடுத்துட்டேங்க. சில ப்ரைவசினால அவங்கள இருந்து வீடியோல நான் எடுக்கல கெஸ்ட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஸ்கூல்ல வந்து என் பொண்ணுகிட்ட கை வச்சு காமிச்சேன். "இது பாரு என்ன ஸ்மெல் வருது" அப்படின்னு. அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஹெவியா முட்டை ஸ்மெல் தான் வந்திருக்கும் போல. "ஏம்மா முட்டை குழம்பு வச்சீங்க?" அப்படின்னா, "சரி வா வீட்ல முட்டை குழம்பு தான் செஞ்சிருக்கேன். அத உனக்கு வச்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டேங்க. ஏன் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளா வந்து பிரியாணி செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நானும் சரி பண்ணி தரேன், பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனோ எதுவோ தெரியல கொஞ்சம் டிலே பண்ணிட்டேங்க பண்ணாம. அதுக்கப்புறமா வந்து சர்ப்ரைஸா செஞ்சு குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு செஞ்சது. அதுவும் இவ்வளோ வெரைட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. மேடம்க்கு வந்து உள்ள வரும்போது ஏதோ ஸ்மெல் வந்துருச்சு. என்னமோ மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் சொல்லல. இல்ல நான் முட்டை குழம்பு தான் பண்ணியிருக்கேன். அதே டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வந்து எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அவ வரவும் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு. முட்டை குழம்பு வச்சு பாரு முட்டை குழம்பு. முட்டை குழம்புன்றீங்க. அங்க போயிட்டு ஸ்மெல் பாருடி என் கையன்னு வச்சா முட்டை குழம்பா செஞ்சீங்க? அநேகமாக செஞ்சீங்க. வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னா, சரி வா முட்டை குழம்பே காமிக்கிறேன் உனக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நாளா பிரியாணி கேட்டுட்டே இருந்தீங்களா சமயம்? எப்படி சர்ப்ரைஸ்? சாப்பிடு சாப்பிடு சமயம். நம்ம வந்து என்னதான் வெரைட்டியா செஞ்சு கொடுத்தாலும் சில பசங்க இருப்பாங்கல்ல, மோந்து பார்த்தாலே அவங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும். அந்த கேட்டகரி தான் என்னோட பசங்களுமே வந்து. நான் அவங்களே ஆசைப்பட்டு கேட்பாங்க, இது வேணும் அது வேணும்னு. சரி கேட்குறாங்களேன்னு நம்ம ஆசையா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, அதில் வந்து அந்த ஒரு 1/4 பாகம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்களால சாப்பிடவே முடியறதில்ல. நான் தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு திருப்தி ஆகும்டா, உங்களுக்குலாம் மோந்து பார்த்தாலே வந்து வயிறு ஃபுல்லாயிரும், அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு. நான் இவ்வளோ எனக்கு தெரியும். நான் அவள்ட்ட சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கேன் டிஸ்ப்ளே மாதிரி. பட் நீ எப்படியும் இவ்வளவும் நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அவ சிரிச்சுட்டே இருந்தா. பட் அவளுக்கு வந்து பிரியாணில இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் குழம்பு. ஸோ அதில மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலயுமே வந்து பாதி 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 அப்படி அப்படியே வச்சிருச்சு. ஸோ எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி தான் என் பசங்க வந்து இருக்கிறது. என் பையன் கூட அப்படிதான். அவன் கூட கொஞ்சம் பரவாயில்ல. பொண்ணு ரொம்ப மோசம். சாப்பாடு தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாத. சம்ருத் வந்து எப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தான் ஸ்கூல்ல இருந்து. ஸோ, அதனால அவனுக்குமே வந்து அவன் உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி இலையில போட்டு வச்சிருந்து, அவனையுமே கண்ணு மூடி தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவருக்கு வந்து ஓவர் எக்ஸைட்மென்ட் என்னன்னா, சித்தி வந்திருக்காங்களா? தாத்தா வந்திருக்காங்களா? மேல ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? யாரு வந்திருக்கா? ஆச்சி வந்திருக்காங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா வீட்டுக்கு உள்ள வரும்போதே வந்து கேட்டுட்டு தான் வந்தான். "என்னம்மா பிரியாணி செஞ்சிருக்கீங்களா? மணக்குது" அப்படின்னு. பட் சாப்பாடெல்லாம் விட அவங்க தாத்தா, சித்தி வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது வந்து மறுநாள் எடுத்தது. முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சித்தி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, அங்கேருந்து பறிச்சுட்டு வருவோம். அப்படி இல்லன்னா, இங்க வாங்க போனோம் அப்படின்னா, ஒரு கட்டு வந்து ரூ. 40லேருந்து ரூ. 60 வரை விப்பாங்க. அன்னைக்கு வந்து எங்க அத்தை வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அவங்க மார்க்கெட் போகும்போது முருங்கைக்கீரை வித்துச்சு அப்படின்னு. முருங்கைக்கீரையை எங்க பார்த்தாலும் விட மாட்டோம். நானா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, எங்க அத்தையா இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரைனா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அத கொண்டுட்டு வந்து குடுத்துருந்தாங்களா, சரி இனிமேல் ஃப்ரிட்ஜில அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்து நாளைக்கெல்லாம் உதிர்ந்து போயிரும் அப்படின்னு, சரி உட்காந்து கொஞ்சம் உருவி வச்சிடலாம் அப்படின்னு மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் வந்து உருவிட்டு இருந்தேன். இதை அப்படியே நல்லா உருவி முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் காசு கொடுத்து 40, 50, 60ன்னு கொடுத்து வாங்கும்போது தான் வந்து நம்ம வீட்டோட அருமை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஊரில் வந்து அவ்வளவுக்கு செழிப்பாக மரத்தில் நல்லா காய்ச்சி இலையெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம வாங்கி பிடுங்கி செய்வோம். பட் இங்கே வந்து 50, 60ன்னு கொடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி சமைக்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ வந்து முருங்கைக்கீரை நான் உருவினாலும் இந்த மாதிரி இந்த காம்பு இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணிட்டு வச்சிருவேன். இதை வந்து சூப்பு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே இதை சூப்பு பண்ணி நம்ம சேனலில் வீடியோவுமே போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை வந்து செக் பண்ணி பாருங்க, முருங்கைக்கீரை தண்டு சூப் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அன்னைக்கு காலையில் எடுத்தது. ஸோ காலைல வந்து பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மாடிக்கு வருவேன். ஒரு நாள் நான் தண்ணி ஊற்றுனேன்னா ஒரு நாள் இவங்க தண்ணி ஊற்றுவாங்க. யார் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்படி மாற்றி மாற்றி வந்து செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிக்குவோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியான பராமரிப்பு இல்லை. ஊருக்கு போயிருந்தப்போ வந்து ஃபுல்லாக அத்தைக்கிட்ட தான் வந்து பார்த்துக்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அத்தை வந்து டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அதனால செடி எல்லாமே நல்ல செழிப்பமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பாட்லாம் உடஞ்சி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் வீக்கில். செம்பருத்தி பூ வந்து நல்லா முட்டு விட்டுருந்துச்சு. ஒரு முட்டு கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு முட்டு குட்டியாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். சில நேரம் மேகங்கள்லாம் கலைஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே நின்று பார்த்தோன்னா 2 கோபுர தரிசனம் நம்ம பார்க்கலாம். ஒன்று இந்த கோபுரம், இன்னொன்று வந்து இஸ்கான் டெம்பிளோட கோபுரம். 4 கோபுரம் இருக்கும். ஸோ அதையுமே இங்கே நின்று பார்க்கலாம். ஸோ எப்பயாவது ஃப்ரீ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா மாடியில் வந்து நின்று இதெல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் புறாக்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போவேன். ஸ்கூல் விட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து சீசனாக இருக்குது. மாம்பழம் சீசனுமே வந்து முடிய போகுது. இந்த வாரத்தோட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 2 ஃப்ரூட்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து அந்தந்த டைமில் சாப்பிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் வந்து என்ன தான் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தாலும் அது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நேற்று பார்த்தோம்ல செம்பருத்தி பூ வந்து முட்டு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா சூப்பராக பூ பூத்து இருந்துச்சுங்க. அது பார்க்கலையே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த செம்பருத்தி பூச்செடி வந்து ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது. எங்கள் அக்கா வந்து கட் பண்ணி கொடுத்து விட்டுருந்துச்சு அந்த செடி. அது கொண்டுட்டு வந்து வச்சேன். அது வச்சதுலேருந்து நிறைய பூ வந்து பூத்துருச்சு. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒன்று அந்த மாதிரியாவது வந்து பூக்குது. அது வந்து அடுக்கு செம்பருத்தி. இப்போல்லாம் வந்து ஒத்த செம்பருத்தி நிறைய கிடைக்குது. அடுக்கு செம்பருத்தி வந்து நம்ம ஊர் பக்கம் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கேயே கிடைக்குது. இங்கே வந்து பெரும்பாலும் இந்த ஒத்த செம்பருத்தி தான் கிடைக்குது. இதோட கலருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால இதெல்லாம் பறிக்கிறது இல்லை, அப்படியே செடியிலே இருக்கட்டும்னு விட்டுறது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருந்தேங்க. ஸோ அது எல்லாமே எடுத்தாச்சு. ஏன்னா பெங்களூர் கிளைமேட் வந்து இப்போல்லாம் திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் போடுது. வெயில் தானே போடுதுன்னு நம்பிக்கையில் இருப்போம், திடீர்னு தூறல் போட்டுரும். சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு vlog இவ்வளோ தான். இந்த மினி விருந்து vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீண்டும் சந்திப்போம். பாய்.